நல்லவர். ஆமென். கண்களை மூடி நேராய் தேவ சமூகத்துக்கு நேராய் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உம்மை போல யாரும் இல்லை, என்னை நேசித்து நடத்திட. உம்மை போல யாரும் இல்லை, என்னை நேசித்து நடத்திட. நீரே உயர்ந்தவர், உமது சிங்காசனம் பெரியது. 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 நன்றியோடு பாடுவேன் நான் நாதன் இயேசு ராஜனை. நன்றியோடு பாடுவேன் நாதன் இயேசு ராஜனை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து பாடுவேன் 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 ராஜனை. உம்மை போல யாரும் இல்லை, என்னை நேசித்து நடத்திட. உம்மை போல யாரும் இல்லை, என்னை நேசித்து நடத்திட. உம்மை போல யாரும் இல்லை, என்னை நேசித்து நடத்திட. நீரே உயர்ந்தவர், உமது சிங்காசனம் பெரியது. நீரே உயர்ந்தவர், உமது சிங்காசனம் பெரியது. சிங்காசனம் பெருசா. தேவ பிரசன்னத்தினுடைய நிறைவு எங்கள் மத்தியிலே. ஓ, இந்த கரம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். கரம் குறுகி போகல, ரட்சிக்க கூடாதபடிக்கு இந்த கரம் குறுகி போகலப்பா. நீரே உயர்ந்தவர், உமது சிங்காசனம் பெரியது. ஒரு மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே. ஓ ரபாலா சதடா ரகதடா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். நல்லவர். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஆமாம், கர்த்தர் கிருபை. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும். ஆமாம், யாருன்னா
விசாரிச்சாங்கன்னா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் அடுத்த வார்த்தை அந்த அம்மா வாயிலிருந்தோ இல்லை அந்த ஐயா வாயிலிருந்தோ எங்க ஐயா அப்படின்ற வார்த்தை வந்துடக்கூடாது. சரிங்களா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளை ஜீவன் கொடுத்து, பலன் கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, ஆமாம், எல்லாவற்றிலும் நம்மளை அழகாக நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். நாம் நினைக்கிறது நடக்கலைன்னாக்கா ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. ஆமென். நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம நினைக்கிறது ஒன்றுமே நடக்கலைன்னு. நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன் பாருங்களேன். நீங்கள் நினைக்கிறது ஒன்றுமே நடக்கலைன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் நினச்சது நடந்திருந்தாக்கா நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. புரியல பாதி பேருக்கு. நம்ம ஆடுற ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். கர்த்தர் நம்மளை ஒரு பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அவ்வளோன்று இருக்கும்போதுமே அந்த ஆட்டம் ஆட்டுது. உங்களுக்கு புரியல? சரி, என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 2 வசனங்களை ஆமென். போதும். ஆமென். போதும். நிறைய பேர் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை, அப்படிதானே, நம்முடைய நன்மையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாட்டை இப்போ நான் பாடினல உண்மை போல யாரும் இல்லை. இந்த பாட்டு நான் எழுதின பாட்டு. இந்த பாட்டில் நான் எழுதும்பொழுது ரொம்ப பெரிய இக்கட்டான இல்லை ரொம்ப பெரிய நெருக்கத்தில் எழுதின ஒரு பாடல். ஜபத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறேன்ல. நிறைய பேர் நம்மளை புரிந்து கொள்ளுகிறதற்கு, இல்லை மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், நம்மளை புரிந்து கொள்ளுகிறதற்கு நிறைய பேருக்கு அந்த மைண்ட், அந்த பக்குவம் இருக்காது. ஒருத்தர் நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னாக்கா நம்மளை உருவாக்கினவரை மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். வேற ஒரு பெரிய வார்த்தைகளோ இல்லை பெரிய ஆறுதலான காரியங்களோ, நான் உன்னை இப்படி நடத்துவேன், நான் உன்னை அப்படி பண்ணுவேன், எதுவுமே இல்லை. நான் இருக்கிறேன்ல. அந்த ஒரு வார்த்தை தான். அடுத்த நாள் காலையில், அதாவது ஜெபம் முடிஞ்சு தூங்கி எழுந்துச்சு குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு போகிறேன். இந்த பாடலை நான் நைட் ஃபுல்லாக முன்னுத்துட்டே இருந்தேன். உண்மை போல யாருமே இல்லைப்பா, யாரும் இல்லை அப்படி சொல்கிறேன். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அடுத்த நாள் காலையில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் போயிட்டு ஆராதனை எடுக்கணும். ஆராதனை முடிந்த பிறகு அந்த பாஸ்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு உண்டாச்சு. என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு நிறைவை, ஒரு பிரசன்னத்தை அந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? என்கிட்ட சொன்னது, ஐயா ரொம்ப பெரிய பிரசன்னத்தில் நாங்கள் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு போனாக்கா அந்த இடத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா? இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நம்ம கையில் ஊழியம் வந்துருச்சு, நம்ம செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம், நம்ம கையில் வேலை இருக்குது, நம்ம செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம், நம்ம இங்கே போய் ஆக வேண்டிய கட்டாயம் என்றதுனால ஏதோ ஒன்றை நாம் பண்ணிவிட்டு போவோம். சில பேருக்கு வேலை இல்லை, இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் வேற வழி இல்லை, கட்டாயம் அந்த வேலையை அவர் என்ன பண்ணணும், செஞ்சாகணும். இல்லை, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாம் வந்துடுறோம். நான் சொல்கிறேன், உங்கள் கையிலே கொடுத்துருக்கிறதான வேலையாக இருக்கட்டும்,
ஊழியங்களா இருக்கட்டும், இல்ல தேவன் சொல்லுகிற வார்த்தைகளா இருக்கட்டும், அது ஏதோ கடமைக்காய் உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது அல்ல. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? கடமைக்காய் கொடுக்கப்படுகிறதுக்கான வேலையே இல்லை. ஆண்டி ஜெபம் முடிச்ச உடனே ஒரு வார்த்தை சொல்லி என் கையில கொடுத்தாங்க. என்னன்னாக்கா, கவனமா பிரசங்கத்தை நம்ம கொடுக்கப்படுகிற வேலையிலே நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய், நம்ம கொடுக்கப்படுகிற ஊழியத்திலே நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதையாய், நிர்விசாரணமாய் அல்ல. சபை என்பது, சபைக்குள்ளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் நிர்விசாரமான காரியங்களுக்காய் வரவில்லை. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? ஆமா. ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம் அப்படின்னாக்கா, நம் சீர்படுகிறதற்கு, ஒழுங்குக்குள்ளாய் வருகிறதற்கு தான் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? நாமளும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம் இல்ல? எதுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னாக்கா, படிக்கிறதுன்றதை தாண்டி ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும். என்னது? ஒழுக்கத்தை எப்படி பேசணுன்றத, என்ன செய்யணுன்றத, பெரியவங்ககிட்ட எப்படி என்ன மரியாதை கொடுக்கணுன்றத அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா, இப்போ எல்லா ஸ்கூல்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 98% எல்லா ஸ்கூல்லையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் அந்த ப்ரேயர் டைம்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ப்ரேயர் டைமில் அவர்கள் கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், அவர்கள் தங்கள் தங்கள் மதத்தினுடைய தெய்வத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கட்டாயத்தின் பேர்லையே அப்படின்னாக்கா, அங்கே கிறிஸ்டின் படிக்கிறான், முஸ்லீம் படிக்கிறான், மற்ற மதத்தினர்கள் எல்லாம் படிக்கிறார்கள். அது அது அங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த ஒழுக்கம் அதை என்ன பண்ணுவாங்க? செய்தாகணும். இப்போ நம்ம சபைக்கு எதுக்கு வரோம் அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம 2 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு கையை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு 4 வார்த்தையை கேட்டுட்டு 3 அல்லேலூயா சொல்லிட்டு முட்டி போட முடிஞ்சா முட்டி போடுறோம், உட்காந்துடுறோம், படுத்துறோம், ஏஞ்சி போயிடுறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது இல்லை. சபை என்பது அதல்ல. நம்மை சீர்படுத்துகிற, நம்மை ஒழுங்குபடுத்துகிற, நம்மளை ஆசீர்வதிக்கிற, நம்மளை எல்லா காரியத்திலும் நடத்துகிற, உருவாக்குகிற, சொல்லி கொடுக்கிற இடம் எது? சபை. நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு 3 நாளா 4 நாளா இந்த ஒரு வார்த்தை என்னை தியானித்து கொண்டே இருந்தேன். நான் இந்த இடத்துல முதல் வசனங்கள் இப்படி இருக்கும், 28ஆம் அதிகாரத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்கிறதற்கு கவனம். சபை, தேவ ஜனமாகிய நாம், தேவன் எனக்கு விதிக்கிற கட்டளைகள். அந்த வசனத்தை நல்லா வாசிங்கன்னா தெரியும். விதிக்கிற, சொல்லுகிற, விதிக்கிற மீன்ஸ் சொல்லுகிற கட்டளைகளை செய்கிறதற்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? கவனம் தேவை. நான் உங்களுக்கு எப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த அதிகாரத்தை மோசே எழுதும்பொழுது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 430 வருஷம் அடிமைதானத்தினுடைய வாழ்க்கை யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் அடிமைதானத்தின் வாழ்க்கை. கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகள் அவள் கடந்து வந்துட்டாங்க. அப்படித்தானே? 3 தலைமுறைகள் அவர்கள் கடந்து வந்தாச்சு. நான் அப்படி யோசிச்சு பார்க்குறேன், இன்னொரு 80 வருஷம் அவள் எதில் இருக்கணும்? இது யாருக்குமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா? இன்னொரு 80 வருஷம் நான் இன்னும் இந்த அடிமைதானத்தில் இருக்க போறேன் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 80 வருஷம் கழிச்சு இவர்களை வெளில கொண்டு வரணுன்றதுக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை பெற்று அவரை காப்பாற்றி, அவங்க சொல்றது புரியுதுங்களா? அவனை காப்பாற்றி, அவனை எந்த இடத்துல வளர்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல வளர்க்க வச்சு, எந்த இடத்துல ஆண்டவர் அவனை உருவாக்கணும்னு நினைத்தாரோ அந்த இடத்துல அவனை உருவாக்கி, 80 வருஷம் கழிச்சு அவன் கையில ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுக்குறாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், இன்னொரு 430 வருஷம் கழிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு 80 வருடங்களுக்கு முன்பதாய் பிறந்த ஒரு மனுஷனை உருவாக்கி, படைத்து உருவாக்கி, அவன் கையில கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்து, நீ போய் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண, கொண்டு வா. ரைட். இப்போ நான் யோசித்து பார்க்கறது என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 4 தலைமுறை வந்துட்டோம். 4 தலைமுறைகள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள்.
இந்த 4 தலைமுறைகள்ல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும், நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் நடந்தது என்னன்றது நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். இப்படி இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய யூகம். சரிங்களா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, நான் போய் ஆண்டவர் எனக்கு சொன்னாருப்பா, இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாருப்பா, உங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வர போறாராம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் தலைமுறையில இருக்கிறவன், அதாவது முப்பாட்டேன் சொல்லியிருப்பாரு, நான் எத்தனை வருஷமா இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் எப்படிப்பட்ட ஆராதனை வீரன் தெரியுமா உனக்கு? கடவுள் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது உனக்கு தெரியுமா? நீ இப்போ வந்த பையன். சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்களா? இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிக்கிறேன், இல்லை நான் திங்க் பண்ற காரியம் என்ன தெரியுங்களா? எப்பயோ நடக்க போகிற காரியத்திற்கு கர்த்தர் என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப என்னை கொண்டு கர்த்தர் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். அது எனக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாது. மோசையை கொண்டுதான் கர்த்தர் வெளியில இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த போறாருன்றது மோசேக்கு தெரியவே தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னாக்கா, முச்செடி எரியும் பொழுதுதான் தெரியும். அது வரைக்கும் அவன் கையில இந்த தரிசனம் கொடுக்கப்படவில்லை. கரெக்டா? ஆடு மேய்க்கிற வரைக்கும், மாமனுடைய ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன நடக்க போகுது, அவன் வாழ்க்கை என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, எதுவுமே அவனுக்கு தெரியாது. எப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னாக்கா, முச்செடி எப்போ எரியுதோ அப்போதான் அவங்ககிட்ட பேசுற. நீ போய் என்ன பண்ணணும்? அது வரைக்கும் ஏன்டா இந்த வாழ்க்கைன்றத நிறைய பேருக்கு என்ன பண்ணல. நான் சொல்றேன், உங்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை கண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். அது உனக்கும் எனக்கும் தெரியாது, ஆனா என்னை உருவாக்கினவருக்கு தெரியும். ஏற்ற காலத்திலே ஏற்ற வேலையிலே அவர் சகலத்தையும் செய்து முடிக்க. அப்ப நான் அதற்கு என்னவா இருக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு முக்கியமே. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற, சொல்லுகிற, சொல்லப்படுகிற, சபையிலே ஊழியர்கள், ஊழியக்காரிகள், தேவ மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நமக்கு என்ன தேவை? உங்களுக்கு யாருக்கும் படிக்க தெரியாதுன்னு சொல்லல, உங்களுக்கு யாருக்கும் தியானிக்க தெரியாதுன்னு சொல்லல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு பைபிளை உங்களுக்கு தெரியாது, நான் அப்படி சொல்லவே. யார் படிச்சாலும் பைபிள் புரியும். யார் படிச்சாலும் பைபிள் புரியும். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனாவது வயசு சொல்லுங்க பார்க்கலாம்? அதுக்கு முன்னாடி இருந்தவங்களா? பிரசங்கம் பண்ணும்போது 12 வயசு தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்றாரு. அதுல யார் இருக்கிறானாக்கா, வேத பாதகர், ஞானி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், யார்ரா அவன் இப்படி பிரசங்கம் பண்றான்? இது வரைக்கும் கேட்காத ஒரு சத்தியத்தை, இது வரைக்கும் சொல்லப்படாத வார்த்தைகளை சபையில உட்கார்ந்து யாருன்னு பண்ணிட்டு இருக்கிறான்? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேத பாதகர் பேசுறான், ஞானிகள் பேசுகிறார். நீ யாருன்னு விசாரிச்சாக்கா, தச்சனுடைய மகன். உனக்கு இவ்வளவு ஞானமா? நான் சொல்றேன், உங்களுக்கு யாருக்கும் பைபிள் படிக்க தெரியாது, உங்களுக்கு இது புரியாது அப்படின்னு நான் சொல்லலை. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுங்களா? தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு சொல்லுகிற, இல்ல நமக்கு போதிக்கிற, நமக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகளுக்கு நம்முடைய செவி கவனமா? நம்ம படிப்போம், படிச்சு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு அதோட அடுத்த நாள் காலையிலையோ இல்ல அடுத்த வாரம் சபைக்கு எடுத்துட்டு வரும். அவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த வேதத்தினுடைய என்ன சொல்றது, சாராம்சம் தெரியும். ஆனா வேதத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை, மறைபொருள்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா. ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்கிறதற்கு நமக்கு என்ன தேவை? இப்ப எல்லாரும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வாதம் வந்த உடனே யாரை மறந்துடுறோம்? யார் நம்மளை ஆசீர்வதித்தார்களோ அவரை மறந்து விடுகிறோம். யார் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, யார் மூலியமாய் நாம் பெற்றுக்கொண்டோமோ, யார் கையிலிருந்து வந்ததோ அவரை நாம் என்ன பண்ணிடுறோம்? ஆமா,
சைக்கிள் ஓட்டின வரைக்கும் நான் யோசித்து பார்க்குறேன். சைக்கிள் ஓட்டின வரைக்கும், சைக்கிள் இருந்த காலங்கள் வரைக்கும் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா அப்பா வந்து உதச்சி பிள்ளைய உதச்சி திட்டி எழுப்பி குளிப்பாட்டி சைக்கிள் உட்கார வச்சு எங்கே கொண்டு போயிடுவார்? சபைக்கு. 9 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். சைக்கிள் காலம் போய் இப்போ என்ன வந்துருச்சு? பைக்கு காலம் வந்துச்சு. பைக்கு தானே, சைக்கிளில் போனால் அரை மணி நேரம், பைக்கில் போனால் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம், பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்ற காலம் மார்ச். இப்போ என்ன வந்துருச்சு? காரு. இப்போ சபைக்குள்ளேயே என்னதான் இருக்கணும் சொல்லுங்களேன்? ஏசி இருந்தாதான் அது என்னது? சபை. ஏசி இல்லைன்னா அது பேர் என்னது? இல்லை. எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு கொட்டாய் இருந்தால் போதும், ஒரு பேண்ட் இருந்தால் போதும், ஒரு டேம்ப்ரின். எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ந்தது அவ்வளோதான். ஒரு கொட்டாய், ஒரு பேண்டு, ஒரு டேம்ப்ரின்னு, ஒரு மெக்காஃபோன் இருக்கும். அப்போ இந்த ஸ்பீக்கர்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ந்தது அவ்வளோ. ஒரு மெக்காஃபோன் இருக்கும். பாஸ்ட் இப்படி பிடிச்சின்னு பேசுவார். ஏன்னா ஒரு 10 பேருக்கு தாண்டி என்ன பண்ணாது பாஸ்ட் பேசுறது கேட்காது. அதனால அவர் பிடிச்சிட்டு பேசுவார். அதுக்கப்புறமா மைக்கு மாறிச்சு, இப்போ ஆடியோ மாறிச்சு, இப்போ எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் நான் யோசிக்கிறது தெரியுமா? இன்ன வரைக்கும் வேதம் மாறல, வசனம் மாறல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறல இல்ல. அப்ப யார் மாறிட்டா அப்படின்னாக்கா, உட்கார்ந்துக்கிற, கேட்கிற, பேசுற நாம. புரிஞ்சா சரி. இருக்கீங்களா? இப்ப நீங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா? நான் இங்கிருந்து பார்க்கறது எனக்கு எப்படி தெரியுமாக்குது? இவன் திட்டுறானா இல்ல சொல்றானா, எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியே நீங்க யோசித்துக்கிறீங்க. நான் சொல்றேன், பைபிளை மாத்திரம் நான் பேசுறேன், வேற எதையும் நான் என்ன பண்ணல. ஆமா, நீங்க திட்டுறதா இருந்தாக்கா எடுத்துங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க என்ன பண்ணுங்க. ஆமா, நீங்க எடுத்துங்க. இங்க வசனம் ரொம்ப அழகா இருக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்கிறதற்கு கவனம். இப்ப செய்கிறது தான் விஷயமே. எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிரும் தெரியுங்களா? நாம் ஆண்டவர் ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தை கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிடுறோம். நிறைய நேரத்தில் நம்ம அதை என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அது நமக்கு ஒத்து போற மாதிரியே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? அக்செப்ட் பண்ணிப்போம்ல. அந்த வார்த்தை கரெக்டா சொன்னாங்கப்பா, என் மனசு அறிஞ்சு சொன்னாங்கப்பா. உன் மனசு அறிஞ்சு சொல்றதெல்லாம் வேற. இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறது யாரு? நான் தானே அக்செப்ட் பண்ணிக்கினேன். சொன்னதை நான் தான் ஏற்றுக்கொண்டேன். என்னோட கேள்வி என்னன்னாக்கா, அதே ஊழியக்காரியுடைய வாயிலிருந்து இல்ல ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து அதே சபையிலே ஃபுல்ஃபிட்ல இருந்து வருகிற வார்த்தை நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாத நிலைமையில இருந்தாக்கா, அதை ஏன் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல? என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதத்தை மாற்றும் ஏற்றுக்கொள்ளுகிற எனக்கு தேவன் கடிந்து கொள்ளுகிறதை ஏன் என்னால் ஏற்றுக்கொள்ள? இந்த மனுஷன் என்னை பார்த்தே திட்டுற மாதிரியே இருக்குது, நான் வந்தது தப்பு பொழுகுது அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணுவோம்? கீழே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். நான் சொல்றேன், தேவன் கடிந்து கொள்ளுகிறது உன் சமாதானத்தை குலைப்பதற்கல்ல, உன் இருதயம் கடினப்படுகிறதற்கல்ல, நீ மறுபடியும் ஃபெயிலியரோட லைஃபுக்கு போகணுன்றதுக்கு இல்ல, உன்னை கர்த்தர் தேவன் விரும்புகிற ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைப்பதற்கு. உன்னை கடிந்து கொள்கிறதுக்கு டீச்சர் வந்து 98 மார்க் எடுத்தவொடனே இன்னும் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த 75, 78 இந்த 80க்குள்ள வரவனுக்கு ஒரு 2-3 திட்டு எக்ஸ்ட்ரா விழும். கடைசியில் ஒன்றும் இருக்கிறவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இந்த படி போ, பச்சா படி, படிக்க கட்டி போன்றுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த இந்த மிடில் நடுவில் இந்த 60லேருந்து 80க்குள்ள மார்க் எடுக்கிறவனுக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டிச்சு அவனுக்கு கொஞ்சம் திட்டுற மாதிரியே இருக்கும். ஆனா அவனுக்கு சொல்லி தர வேண்டிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. காரணம் ஏன்? நீங்களாம் மார்க் எடுத்ததே இல்லையா? பாக்குறத பார்த்தா வேற மாதிரி இருக்குது எனக்கு. மார்க் எடுத்ததே இல்லையா? உங்களை மிஸ் தான் திட்டுறதே இல்லையா? எங்க அம்மா டீச்சரு, அதனால நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். எனக்கும் டீச்சிங் லைன் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? திட்டம் வாங்கியிருக்கிறேன், உதயம் வாங்கியிருக்கிறேன், அது வேற விஷயம், சொல்லக்கூடாதுங்களா? இந்த இந்த 60லேருந்து 80க்குள்ள எடுக்கிறவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும். காரணம் அவனால முடியும், அவன் வேற ஏதோ கவனத்துல
இருக்கிறான். அவனால முடியும். ஆனா அவனுக்கு கவனம் வேற எங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. ஸோ அவன் கவனத்தை திருப்புகிறதுக்கு அவனுக்கு எக்ஸ்ட்ரா திட்டு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா காரியங்கள், கிளாஸ் எல்லாமே இருக்கும். அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும். என்னடா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன மட்டும் உட்கார வச்சுருக்கிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, என்ன மட்டும் எல்லாரும் போயிட்டாங்க பரவாயில்ல, உன்னை மட்டும் உட்கார வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது, உன்னால முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. உலக பிரகாரமான டீச்சருக்கே இவ்வளவு ஞானம் இருக்கும் என்று சொன்னால், நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைத்தவர், நம்மை தாயின் கருவிலே வேறு பிரித்தவருக்கு நம் மேலே வைத்திருக்கிற தேவ நோக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம், அதே உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 26வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 26வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 23, சாரி, நீங்க மாத்தி எழுதிட்டனோ. மறுபடியும் வாசிங்க. அதனுடைய ரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாம அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. புசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இந்த வேதத்தை தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் என்ன பண்ணலாம்? படிக்கலாம், சாப்பிடலாம், வாசிக்கலாம், தியானிக்கலாம். சரிங்களா? நீங்க இந்த பட்டிமன்ற பேச்சாளர் பிரவீனா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக் பார்த்ததே இல்லையோ? ஆமா, யூடியூப்லாம் பார்த்ததே இல்லையோ? நீங்க பார்க்கறத பார்த்தா வேற மாதிரி இருக்குது. எனக்கு நான் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்களாம் பார்க்காத மாதிரியே இருக்குது. சரி, பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் பார்க்குறேன். சரி, இந்த 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 பட்டிமன்றம் அவங்க யார் அப்படின்னாக்கா முஸ்லீம். எனக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முஸ்லீம் லேடி. ஆனால் அவங்க வேதத்தை குறித்து நிறைய காரியங்களை பேசுவாங்க. இப்போதான் புரியுது. ஆமாம் பேசுவாங்க. அப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். வேதத்தை குறித்து நிறைய பேர் பேசுவாங்க. யார் வேணா வாசிக்கலாங்க. தீட்டுப்பட்டவன், தீட்டுப்படாதவன், வந்தவன், போனவன், யார் வேணா என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு யாருக்கும் தடையே இல்லை. ஆனால் இந்த வேதத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? யாருக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்பதுதான். ஆண்டவர் நமக்கு கவனமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பைபிள் வாசிக்க கூடாது, இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை, மறைப்பொருள்களை நான் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன்னு எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, சொல்லல. ஆனால் ரிசீவ் பண்ற இடத்துல நாம் வருகிற வரைக்கும் இஸ் வெயிட்டிங். அப்ப ரிசீவ் பண்ற இடம் எங்க அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியம். கவனம் நமக்கு தேவை. கவனம் இல்லாமல், தேவனுடைய நோக்கம் இல்லாமல், தேவனுடைய அறிவு இல்லாமல், நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிற அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம். இப்ப கீழே அந்த 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது உனக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையிலே வந்து உனக்கு பலிக்கும். ரைட்டு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் தேவன் விரும்புகிற, இல்ல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து போகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் ஒரு சில வசனங்களை அப்படியே கடன் போறேன். 26 லேவியராகமம் 20 ஒரு வருஷமா அப்படியே போலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு செய்தால். ஆமா, போதும். இப்ப நல்ல கேளுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமான மழை, அதை தானே எதிர்பார்க்கறீங்க. இப்ப ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கு. சபையே, தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மற்றவருடைய கரத்துல இல்ல. மற்றவங்க யாரும் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. கரெக்டா? உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் 1 லட்சம் 1 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருப்பான், சொல்லியிருப்பான். 1 லட்சம் 1 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருப்பான், 1 லட்சம் 1 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருப்பான், சொல்லியிருப்பான். 1 லட்சம் 1 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருப்பான், சொல்லியிருப்பான். 1 லட்சம் 1 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருப்பான், சொல்லியிருப்பான்.
போறவன் வரவெல்லாம் கேட்டிருப்பான், அண்ணன் 10,000 ரூபாய் கொடுத்தாராங்க, சொல்லவே இல்லை அப்படி. அந்த 10,000 ரூபாய் வாங்கி நம்ம என்ன பண்ணிருப்போம், மாத்தி விட்டுருப்போம். உங்களுக்கு அனுபவமே இல்லையோ? இந்த கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் பார்க்கலாம், மாமா சீர்னு ஒண்ணு இருக்குது, பாத்துக்கிறீங்களா? அவன் ரொம்ப பெருசாலாம் பண்ணியிருக்கவே மாட்டான், ஆனா மைக்கில் மட்டும் என்ன பண்ணுவோம், கல்யாணத்துலயோ இல்லை அந்த புள்ள பெரிய புள்ளையாச்சோ இதை அந்த அந்த ஒரு சில முக்கியமான ஒரு நிகழ்வுகளிலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க அக்கா, அதாவது தம்பி மாமா இல்லை, தாய் மாமா இல்லை, அவங்க அக்கா, அதாவது குழந்தையோட அம்மா எதிர்பார்க்கறது ரொம்ப பெருசா இருக்கும். அதை விட அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. யாரு? மச்சான் பயங்கரமா செய்வான் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அங்க என்ன பண்ணாது, வராது. ஆனா பேர் மட்டும் என்ன பேரு, பெத்த பேரு. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த நான் 4ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வாசிங்க. செய்தால் பூமி தன் பலனையும் கனியையும் கொடுக்கும். நல்ல கேளுங்க, ஏற்ற காலத்துல மழை வரும், பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி உனக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன் மேலே வந்து பலிக்கிறதுக்கு காலங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக நாம தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய கவனம் இருக்கிறது. என்னன்னாக்கா வாசிங்க 3ஆம் வசனம், கட்டளைகளின்படி எல்லாம் நடக்கணும். தேவன் எனக்கு சொல்லுகிற கட்டளைகள் எனக்கு ரொம்ப முக்கியம். தேவன் எனக்கு சொல்லுகிற விதிகளின்படி நான் நடப்பது அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை ஏன் இன்னைக்கு விழுந்து போகிறது? சபைக்குள்ளா இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஏன் விழுந்து போகிறார்கள்னா, அவர்களுக்கு கவனம் எதன் மேல? வேதத்தின் மேல, சபையின் மேலே. தேவன் அவளுக்கு சொல்லுகிற கவனம் அவர்களுக்கு இல்லை. நம்ம என்ன நினைச்சோம், வெந்ததை தின்னுட்டு அடக்கம் பண்றதுக்கு ஒரு சபை, செத்தாகா கொண்டு போய் போடுறதுக்கு எனக்கு யார் வேணும்? அதுக்கு மாத்திரம் ஊழியக்காரன் இல்லையா? உங்களுக்கு புரியல? உங்களை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பெரியனாக்கா, அதை எடுத்து பயன்படுத்துகிறது ஊழியக்காரன். சபை எதற்கு தெரியுங்களா? சபை எதற்கு தெரியுமா? தேவ ஜனம் எதற்கு தெரியுமா? சபை ஒரு 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து நம்ம கை தட்டுறது சும்மா ஏதோ ஒரு பாரம்பரியமான ஒரு காரியம் இல்லை. நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ நம்ம உட்கார்ந்துட்டோம், கை தட்டுறோம், 4 பாட்டு பாடுறாங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதனை பண்றாங்க, ஒரு 4 வசனத்தை சொல்றாங்க, இது பாரம்பரியமாவே நடக்குது, எங்க போனாலும் இது இல்ல சபை. வசனம் சொல்லுகிறது, மனம் மாறுகிறதுனாலே புதிதாக்கப்படுகிறீர்கள். நாம் புதிதாக்கப்படுகிறது எது? மனம் மாறு. என் மனம் எப்போ மாறனா, சத்தியம் உங்களுக்குள்ளாய் போனால்தான், வசனம் உங்களுக்குள்ளாய் நடந்தால்தான், வசனத்தின்படி நீங்களும் நானும் நடந்தால்தான் என் மனம் புதிதாகும். வசனம் இல்லாமல் நான் மனம் மாற, வார்த்தை இல்லாமல் மனம் மாற, தேவனுடைய நோக்கம் இல்லாமல் நான் மனம் மாற. இப்போ இந்த வசனம் எனக்குள்ளாய் இருந்தாதான் வசனம் எனக்குள்ளாய் கிரியை செய்யும், மனம் மாறுகிறது அவசியம். நான் கவனம் இல்லாமல் அஜாக்கிரதையாய் செய்கிற காரியங்களுக்கு எனக்கு ஒரு பலனும் இல்லை. இல்லை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் அஜாக்கிரதையாய் கவனம் இல்லாமல் கடமைக்கென்று செய்கிற காரியங்களுக்கு நமக்கு பலன். சபை உட்கார்ந்துட்டு ஆராய்ச்சிட்டு போறது பலனை கொடுக்கணும். பூமி தன் பலனை கொடுக்கும், பலனை கொடுக்கணும். நீங்க ஆராதிச்சுட்டு போறது பலன் இல்லாமல் போகவே, இந்த சத்தியம் கொஞ்சம் கடினமா இருக்கும் மாதிரி இருக்கும், ஆனா இதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்குது.
ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆமா, நான் உங்களை திட்டுற மாதிரியே இருக்கும், திட்டல, உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். நான் வந்து உட்கார்ந்துட்டு போடுறது எனக்கு என்ன உண்டாகணும்? பலன் உண்டாகணும். விதைக்கிறவனுக்கு தான் என்ன உண்டாகும்? விதை உண்டாகும். விதைச்சிட்டு அவன் காத்திருப்பான். அதுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதை பாதுகாக்கணும், நிறைய வேலை இருக்குது. சரிங்களா? விதைச்சாச்சு, அவ்வளோதான். 15 நாள் கழிச்சு இல்லை 20 நாள் கழிச்சு வந்து நான் பார்த்துக்கிறேன்னா ஒரு செடி கூட என்ன பண்ணாது, முளைக்காது. இந்த 15-20 நாளும் அந்த செடி வளர்கிறதற்கு, அந்த உரம் வளர்கிறதற்கு அவனுக்கு அதுக்கு தேவையான சத்துவத்தை அவன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கொடுத்தாதான் அதுல இருந்து என்ன பண்ணும்? செடி முளைக்கும். நாம என்ன நினைச்சோம்? வசனத்தை விதைச்சாச்சு, அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு. இல்ல, இந்த வசனம் வளருகிறதற்கு அவளுக்கு தேவையான ஆலோசனைகள், சத்துவத்தை அவள் கொடுத்தே ஆகணும். அதற்கு சபை தேவை, அதுக்கு தேவ சமூகம் தேவை. இங்க இல்லாம வேற எங்கேயும் போய் நாம என்ன பண்ண முடியாது, உரத்தை போட முடியாது. அப்படியே மற்றவர்கள் நமக்கு உரம் போட்டாலும் அது என்ன பண்ணாது, பலன். என் சபையில ஒரு காரியம் நடந்தது. சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கணும், கல்யாணம் ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த பிள்ளை தானாகவே முன் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ரைட்டுமா, ரொம்ப சந்தோஷம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. சரிங்களா? அதனால டேட் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போனதுனால டேட்டு தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அவளுக்கு ஞானஸ்தானம் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க வீட்டுக்கார் எனக்கு ஃபோன் பண்ணி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம். என்ன அங்கிள், ஞானஸ்தானம் தருவீங்களா தரமாட்டீங்களா? யாருக்கு? அவர் மனைவிக்கு இவர் பேசுகிறார். சரிங்களா? அங்கிள், ஞானஸ்தானம் தருவீங்களா தரமாட்டீங்களா? எப்பா இல்லைப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம டேட் மாறிடுச்சு, ஸோ கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் மந்தில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அங்கிள், நீங்கள் ரொம்ப அப்படியே தள்ளி போட்டுனுக்குறீங்க, நீங்கள் உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் அங்கிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், தாராளமாக போயிடு. நான் என்ன சொன்னேன்? அவனை பேசவே விடலை. அதுக்கப்புறம் தாராளமா ஓ, எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஜனம் எனக்கு. இது லைவ் போதா ரெக்கார்டான்னு தெரியாது, ஆனா நாளைக்கு அவன் கேட்டானா கண்டிப்பா எனக்கு தெரியும், அதனாலே சொல்றேன். சரிங்களா? எனக்கு அப்படிப்பட்ட ஜனம் தேவை. ஏன்யா 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்துட்டு கானானுக்கு போற வழியில ஒருத்தம் கூட உயிரோடவே போல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் இல்லாமல். சாகிறதுக்கு நம்மள ஆண்டவர் கொண்டு வந்தாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சாகிறதுக்கு நம்மளை கொண்டு வந்தாரு. அவன் கேட்கறான், என்ன சாகடிக்கவா கொண்டு வந்த அப்படின்னு கேட்கறான். சாகிறதுக்கு நம்மளை கொண்டு வந்தாரு. ஏன் அற்புதத்தை பார்த்து, அதிசயத்தை பார்த்து, வனாந்தரத்தை தேவனை எப்படி நடத்துகிறார்ன்றதை பார்த்து இதெல்லாம் அனுபவிச்ச நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மையை, ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? நாம் கவனம் இல்லாமல் இருக்கிறது. தேவனின் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் எனக்கு சொல்லப்படுகிற கட்டளைகளின்படி செய்கிறதற்கு என் மனம் இன்னும் போகல. செஞ்சே ஆகணுமா? நாம கண்டிப்பா நீங்கள் செஞ்சாகணும். நீங்க செய்துதான் ஆகணுமா? நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? செய்யணும். செஞ்சு பாரு, அதனுடைய நன்மை என்னன்றது 5ஆம் வசனம் வாசிக்கிறது. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் சாப்பிட்டு சுகமாய் குடியிருக்கிறதற்கு ஆமா, உங்களை கஷ்டப்படுத்தாம நான் நடத்தணும்னு விரும்புறேன். திராட்சை பழம்
பறிக்கும் காலம் வரைக்கும் என்ன இருக்குமா? போரடிப்பு காலம், அதுக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்கிற. ஆமா, இந்த சத்துவத்தை பெற்றுக்கொண்டால்தான் திராட்சை பழம் ருசி உள்ள பழத்தை கொடுக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அந்த வேருக்கும் அந்த அந்த ஸ்டெம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் அந்த 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 வேரை சரியாய் பதப்படுத்தினால் மாத்திரம்தான் நம்ம பழம் சாப்பிடும்போது என்ன இருக்கும்? ருசி உள்ளதா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஒரு சில பழம் எல்லாம் புளிக்கும் இல்ல, அதை என்ன பண்ண முடியாது, வாயில வச்சு அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்றோம்? துப்பிடும். ஒரு சிலதெல்லாம் ஒண்ணு சாப்பிட்டு கடைக்காரனுக்கு தெரியாம இன்னும் 4 எடுத்து என்ன பண்ணுவோம்? பண்ணதே இல்லை நீங்களா? பழம் வாங்குற மாதிரியே இருக்கும், ஆனா 1/2 கிலோ உள்ள போயிட்டு இருக்கும். எங்க டேஸ்ட் காட்டுங்க, எங்க டேஸ்ட் காட்டுங்கன்னே நம்ம நட்டுருவோம். ஏன்னா அது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? பிடிச்சிருச்சு. கரெக்டா? அது அந்த பழம் டேஸ்டா மாறுகிறதுக்கு அதனுடைய வேரும் அதனுடைய காரியங்களும் தன்னை விட்டு கொடுத்ததுனால ருசி உள்ள பழம். நீங்களும் நானும் ருசி உள்ளதாய் மாறணும் அப்படின்னாக்கா நமக்கு அடிப்படை ரொம்ப பேசிக் திங்ஸ் என்ன தெரியுமா? கவனம் இருக்கணும். எதன் மேல? எதன் மேல? வசனத்தின் மேல. தாவீது சொல்றான்ல, உங்களுடைய வசனத்தை என் இருதயத்துல வைத்திருக்கிறேன். தேவனுடைய வசனத்தை இருதயத்திலே வைத்திருக்கணும். வசனம் இல்லாமல், கவனம் இல்லாமல் தேவனுடைய நோக்கத்தை, தேவன் நம்மை நடத்துகிறதை நம்மளாலே புரிந்து கொள்ள முடியாது. எப்பயோ வர பஞ்சத்துக்கு யோசேப்பை பலிகடாக்கலாம். நான் வீட்டுல எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஜெயில இருக்கிறேன், அடிமையில போனேன், ஜெயில இருக்கிறேன். என் வாழ்க்கை இது இல்லை. நிறைய பேர் யோசிக்கிறீங்களே, நான் சொல்றேன், எப்பயோ வர பஞ்சத்துக்கு தேவன் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். உன்னை கொண்டு ஒரு சில காரியங்களை கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். அதற்கு தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறதுக்கு வசனம் என் இருதயத்துல வேண்டும், கவனம் வேணும். நீங்கள் விழுந்து போகிறதற்கு ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதிலிருந்து உன்னை தப்பு வைக்கிறதுக்கு தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் கேட்கிறார் பிசாசு கிட்ட, என் தாசனாகிய யோபின் மேல உன் கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற. இந்த வார்த்தை யார் சொன்னது? யாருக்கு பயப்படுற? நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? அது எங்க எனக்கே போயிடாது. அப்ப எங்க தேவனுக்கு பயப்படுறது. தேவனுக்கு பயப்படுகிற. இந்த தேவனுக்கு பயம் எங்க உண்டாகும் தெரியுமா? வசனம் இருந்தாதான் பயம். வசனத்தை டேஸ்ட் பண்ணாதான் தேவன் மேல நமக்கு பயம் உண்டாகும். வசனம் நமக்குள்ளா இருக்காத வரைக்கும், இல்லாத வரைக்கும் நமக்கு என்ன உண்டாகாது? நோக்கம் என்னன்றது, தேவ திட்டம் என்னன்றது, ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், உட்கார்ந்தோம், கை தட்டணும், ஏஞ்சி நவுந்து வானா அப்படி தேய்ச்சினே வந்தோம் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாய் படுற பாடுக்குது, முன்னாடி போட்ட பாய் இங்க வந்துருச்சு, அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிறாங்க. சரி சரி, கீழே போயிடலாம். வாசிங்க. அடுத்த வசனம் நான் முடிக்கிறேன். 7ஆம் வசனம் ஆண்டி. 7 உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தில் விழுவார்கள். உங்களில் 5 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்களாம்? 10,000 பேரை துரத்துவார்கள். ஆமா, இங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தினாலே விழுவார்கள். உங்களில் 5 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்களாம்?
100 பேர் எத்தனை பேரை? நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒன்னு ரெண்டு மூணு சொல்ல யார் சொன்னது? இப்போ 40 பேர் இருக்கிறாங்களா? ஒன்று அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 அப்படி போயிடாதீங்க. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார். இப்ப துரத்துனா சண்டை போடுறதுக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்றதை புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே அப்படி போயிடுவோம் நம்ம. துரத்துவோம், ரைட், சண்டை போடுறது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நீ கொலாடை சண்டை இல்லை இது. ஆமா, தண்ணி பிடிக்கும் போது சண்டை போடுவாங்களா, அந்த சண்டையே இல்லை. சரிங்களா? 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள் அப்படின்னாக்கா பட்டயம் உங்களுக்குள்ளாய் இருக்கணும். வேதம் என்கிற வசனம் உங்களுக்குள்ளாய் இருந்தால், வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் எல்லாம் வானமண்டலத்தில் பொல்லாத. ஆமா, நம்ம இப்ப வரைக்கும் எது கூட போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா மாம்சத்தோடு கூட போராடிட்டு இருக்கோம். கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, பெற்றோர் பிள்ளைங்கிட்ட, பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட. இதை தாண்டி ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னாக்கா இந்த கல்யாணத்துல நடக்கும். இந்த பத்திரிகையில பேரு, ஆமா எனக்கு அவன் மரியாதை, ஆமா வீட்டுக்கு வந்து மரியாதை பண்ணானா நான் எதுக்கு அவனுக்கு வரணும், இதெல்லாம் வரும். நாம இப்போ வரைக்கும் எதுக்கு போராடிட்டு இருக்கிறோம்? மாம்சத்துல போராடிட்டு இருக்கோம். நீங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துறதுக்கு ஆண்டவர் உனக்கு பலன் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாமல் பிசாசின் பிடியிலே, போராட்டத்திலே, பிரச்சனையிலே, வியாதியிலே இருக்கிறவர்களுக்காய் தேவ சமூகத்திலே யுத்தத்தில் நிற்கிறவர்களை கத்த தெரிந்து கொண்டு. 5 பேர் 100 பேர்னாக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாவது 5 பேர் எத்தனை பேர் தான் யோசிப்போம்? ஆளுக்கு 1+1 அப்படிதான் போகும். இங்க 1+1 எல்லாம் கணக்கே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நம்மளோட கணக்கு 1+ காசு சொல்லுவாரு பாத்துக்கிறீங்களா? அடுத்த முறை, அடுத்த வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை கையில இன்னொருத்தரை பிடிச்சிட்டு வா. இன்னொருத்தர நீங்க சொல்லிக்கிறீங்களா ஆண்டி? ஆமா, வரும்போது புதுசா, ஆமா ஒரு 4 பேர் என்ன பண்ணு கூட்டு வா. நான் போன சபைக்கு இது பாரு, நாளைக்கு பாஸ்ட் தான் பிரசங்கம் பண்ண போறேன். நான் ஒரு சபைக்கு 3 நாள் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு பாஸ்ட் பேசுறாரு. பாஸ்ட் எப்படி பேசிக்கிறார் பத்தியா? நாளைக்கு உன் கையில் இன்னொருத்தர் என்ன பண்ணு பிடிச்சினுவான், பைபிளை பிடிச்சின்னு வராத. அவர் அடுத்த வார்த்தை சொல்லிட்டாரு, ஐயா பைபிள் முக்கியம், பைபிளை பிடிச்சிட்டு வராத. என்ன பிடிச்சினுவான்? இன்னொருத்தர் கையில பிடிச்சினுவான். அவன் பைபிளை வீட்டை வச்சுட்டு வந்துருவான். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? வேதம் முக்கியம், வேதம் முக்கியம். இப்போ 5 பேரு எத்தனை பேரை துரத்தணும்? 100 பேரை துரத்தணும். 100 பேரு. இப்ப நம்ம 40 பேரு, 5 + 100 போட்டால் 40 × கணக்குல யாருப்பா? என்ன இருக்கிறீங்களா? சரி, நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. 8ஆம் வசனம் வந்துருங்க. 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தினால் விழுவார்கள். இந்த பட்டயம் வசனத்தினாலே, நீங்கள் சொல்லுகிற அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அவர்கள் விழுவார்கள். அப்ப இதுக்கு எது தேவை? வசனம் நமக்கு. இந்த என் ஜபத்தை கத்தர் கேட்டு 100 பேரை ரட்சிக்கிறதுக்கு அவரால் முடியும் அப்படின்னாக்கா, எனக்கு பட்டயம் என்கிற வசனம் எனக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் முடியும். கத்தி சண்டை போடுறவனுக்கு கத்தி சண்டை போடுறதுக்கு கத்து தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய வித்தை தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் அவன் எங்க போய் நிக்க முடியும். பாக்ஸிங் போடும் பொழுது எடுத்தவனுக்கு கையில கிளவுஸை மாத்திட்டு என்ன பண்ண முடியாது, ரிங்ல நிக்க வைக்க மாட்டாங்க. காரணம், ஒரே அடியில நாக் அவுட். நமக்கு வசனம் தெரியாம யுத்தத்துல போய் நம்ம என்ன பண்ண முடியாது. உங்களை விட, என்னை விட, நம்மளை விட பிசாசுக்கு நல்லா அது சொல்லும். நீ யாருன்னு தெரியும், நீ எதுக்கு வந்துக்கிறன்னு கேட்டுரும். உங்களுக்கு புரியுதா? பட்டயம், யுத்தத்துக்கு போகிறவர்கள் எந்த யுத்தத்துக்கு நாம் போகிறோம் என்கிற ஆயத்தம் இல்லாமல் நம் யுத்தத்திற்கு நிற்க முடியாது. சபை என்பது என்னை எல்லா காரியங்களிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறது.
எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என் நடக்கைக்கு, நான் போதிக்கப்படுகிறதற்கு, என்னை யுத்தத்திற்கு, எல்லாவற்றுக்கும் என்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் தேவன் நம்மை சபையிலே கொண்டு வந்து வைக்கவில்லை. தேவனுடைய நோக்கத்துக்காக தான், தேவனுடைய திட்டத்தோடு தான் நாம் சபையிலே உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு கவனம் எங்க இருக்கணும்? தேவ பிரசன்னத்துல இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில இருக்கணும். தேவன் எனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்கிறதுக்கு நாம் கவனம் உள்ளவனாய் இருக்கணும். கடைசியா நான் முடிக்கிறேன். 8வது 9வது வசனத்தை வாசிக்கும். 10, 11, 10, 11, 12, 13 கடகடன்னு முடிச்சிருங்க பார்க்கலாம். ஆமா, உன்னை ஏதோ ரெடி பண்ணிட்டு உன்னை அமிச்சிட்டு நிக்கல. யுத்தத்துக்கு அமிச்சாச்சு, பட்டயத்தினால விழுவார்கள், நான் உன்னை ரெடி பண்ணியாச்சுப்பா, நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வா. இல்ல, அங்க இல்ல. அப்படி சொல்லல ஆண்டவர். சொல்றாரு, நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கையை, எப்ப தேவன் உங்களோடு கூட பண்ணி இருக்கிற உடன்படிக்கைக்கு நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை எல்லா விதத்திலையும் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் என் மேலே கண்ணோக்கமாய். இந்த கண்ணோக்கம் எப்போ உண்டாகும் தெரியுமா? நாம் எப்பொழுது கவனம் உள்ளவர்களாய் மாறுகிறோமோ, வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வசனத்தின்படி நாம் நடக்கிறோமோ, வசனத்தை கை கொள்ளுகிறோமோ, அவைகளின்படி செய்கிறோமோ, வேதம் சொல்லுகிற நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாய். நான் இதன்படி செஞ்சிட்டாக்கா ஆண்டவர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். இந்த வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிற்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, மலைகள் மேல இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாதான்? கர்த்தர் மறைக்கிறதுக்கு கொண்டு வரல, ஒளிந்து போகிறதுக்கு கொண்டு வரல, ஒளிச்சு வைக்கிறதுக்கு நடத்தல, ஒளிச்சு வைக்கிறதுக்கு நடத்தல. கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, உங்களோடு கூட நாம் பண்ணின அந்த உடன்படிக்கையை. சபையே கவனம், வசனத்தின் மேலே அதன்படி செய்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிப்போடு கூட தேவ சத்தத்தை கவனமாய் கேட்டு நம் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு, பின்வரும் சந்தானங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். இதுல கவனம் இல்லாம நாம அஜாக்கிரதையா இருந்தாக்கா நம்முடைய பின் வருகிற சந்ததி ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் போகாது, மாறாக நான் நல்லா இருந்தா போதும். உன்னை கர்த்தர் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாருன்னா உன்னை கொண்டு ஏதோ ஒரு சந்ததியை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நல்லா சொன்னல, 430 வருஷம் அடிமைத்தனத்தை மாற்றுகிறதுக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன, எப்பயோ வர பஞ்சத்துக்கு யோசேப்ப, எப்பயோ வர ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு யோபுவ. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருனாக்கா பின் வருகிற ஆசீர்வாதங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உங்களை கர்த்தர் காரணமாய் கொண்டு போய் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஜாக்கிரதை. தேவ சுத்தத்தை, தேவ நோக்கத்தை அறிந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை லாஸ்ட் வரைக்கும் அவர் நடத்துவார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய். சேர்ந்து
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை சொல்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ மனதின் காரியமே சமாதானம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை பற்றிக்கொள்வோம். கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை பற்றிக்கொள்வோம். இதுவரையிலும் நடத்தினார். கவனமா இருங்க. தேவ சத்தத்திற்கு எச்சரிப்போடு கூட நில்லுங்கள். அவர் உங்களை நடத்துவார். கண்ணோக்கமா இருப்பார். உங்களை பழுக பெருக செய்வார். உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலே அவள் நிலை உரமாயிருப்பார். ஸ்டாண்டர்ட் ஆகிடுவார். இதுவரையிலும் கர்த்தர் உங்களை நடத்தினார். ஓ, இனிமேலும் தேவன் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.